ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய பட்டர் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த முறுக்கோட கலர் மாறாமல், டேஸ்ட்டும் மாறாமல் நம்ம பேக்கரியில் வாங்குற மாதிரி இல்லை, அதை விடவே நல்ல சுவையாக வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நான் இன்றைக்கி கடையில் வாங்கின அரிசி மாவு தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு டைம் லைட்டாக வறுத்துக்கலாம். சும்மா நார்மலாக கிடைக்கிற வெறும் அரிசி மாவு மட்டும்தான், இடியாப்பு மாவு அந்த மாதிரிலாம் இல்லை, வெறும் அரிசி மாவு. இதை வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. நீங்கள் வீட்டில் வந்து மாவு ரெடி பண்ணுறீங்கன்னா நம்ம காய வச்சு அரைச்சி எடுப்போம்ல, அந்த மாவாக இருந்தால் ஓகே. இது வந்து லைட்டாக வறுத்த பின்னாடி இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாம். இந்த பட்டர் முறுக்கை பொறுத்தளவுக்கு அளவு ரொம்ப முக்கியங்க. ஒரு கப் அரிசி மாவுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு வந்து சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடலை மாவு வந்து சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கணும். ஒரு பிஞ்ச் போல் பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா சரியான அளவு. அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டரோட அளவு, இந்த 1 கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த பட்டரோட அளவு பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். ஸோ பட்டரை வந்து நல்லா இந்த மாதிரி சாஃப்டான பின்னாடி எடுத்து சேர்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வந்து வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பட்டர் கூட சேர்த்து இந்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி நம்ம தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணதும் இந்த மாதிரி பிடிச்சோம்னா அந்த மாவு வந்து அப்படி ஒரு இறுக்கமாக வந்து ஒரு ஃபார்ம் ஆகணும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் முறுக்குக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. நீங்கள் கரெக்டாக வந்து பட்டர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா மாவு வந்து அந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ அளவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியங்க. நீங்கள் அளவு வந்து இந்த அளவு சேர்த்திங்கன்னா இந்த பட்டர் முறுக்கு பார்த்திங்கன்னா கடையில் வாங்குற மாதிரியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா வந்து பிசைஞ்சிட்டேன், நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து நம்ம முறுக்கு அச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் முறுக்கு அச்சு தான் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட ஒரு வேளை இல்லைனா வேறு ஏதாவது அச்சு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. பட் பட்டர் முறுக்குனா இந்த அச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. உள்ளே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் மாவு வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. எண்ணெய் தடவுனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம அழுத்தி எடுக்கிறதுக்கு. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. அடுத்து எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடு பண்ண பின்னாடி மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கலாங்க. நீங்கள் உடைக்காமல் போட்டிங்கன்னா கூட நீங்கள் சுத்த பார்த்தீங்கன்னா அந்த மாவு வந்து தனித்தனியாக கட்டாகி விழுந்துருங்க. இது வந்து முறுக்கு நம்ம ரவுண்டு இது பண்ணுறோம்ல, அந்த மாதிரிலாம் மேக்ஸிமம் வந்து ஃபார்ம் ஆகாது. இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்களே வந்து சின்னதாக கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் வந்து சுற்றி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கட் பண்ணி போட்டுட்டேன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மெதுவாக வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. நீங்கள் மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்சிங்க அப்படின்னா நல்லா வெந்துருங்க. ஆனால் கலர் வந்து மாறவே மாறாது. நம்ம வந்து அந்த ஒரு மாதிரி ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த முறுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எண்ணெயில் தாங்க இருக்குது, அடுப்பு ஆனில் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த நுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா அடங்கிருச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ வந்து இந்த முறுக்கை வந்து வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், கலர் மாறவே இல்லை. நல்லா வெள்ளையாக பார்த்தீங்கன்னா முறுக்கு அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக பட்டரோட டேஸ்ட்டோட பார்த்திங்கன்னா நம்மளோட முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்கிற மாவையும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. எந்த சைஸ் வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க. நான் வந்து சுற்றி எடுக்கும்போது எந்த சைஸ் வருதோ அதை அப்படியே கட் பண்ணி போட்டுட்ருக்கேன். கரெக்டாக மாவு பிசைஞ்சிங்கன்னா நீங்கள் சுற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப இறுக்கமாலாம் இருக்காது, லூஸாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், பட்டர் முறுக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட கலர் மாறாமல் நல்லா வெள்ளையாக சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.